மீண்டும் ஒருமுறை ஒரு பரபரப்பான அரசியல் பேச்சை பற்றி பேச வந்திருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பேச்சு தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசியதன் முக்கிய அம்சங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். செல்லூர் ராஜு அவர்கள் தனது பேச்சில் இளைஞர்களை ராமர் பாலம் கட்ட உதவிய அணிலை போல இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. ராமாயணத்தில் ராமர் பாலம் கட்டிய போது அதில் பங்கேற்ற அணில் தன் சிறிய உடலால் மணலை சுமந்து பாலத்தின் கட்டுமானத்திற்கு உதவியது. அதுபோல அதிமுகவின் வெற்றிக்கு இளைஞர்கள் தங்களால் இயன்ற பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை அவர் அணில் உவமையின் மூலம் வலியுறுத்தினார். வேற அணிலை நினைத்து விடாதீர்கள். விஜய்க்கு மறைமுக தாக்குதல். இங்கேதான் செல்லூர் ராஜுவின் பேச்சு புதிய கோணத்தை அடைந்தது. சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மேடைகளில் நடிகர் விஜயை அணில் என்று விமர்சித்து வருகிறார். அந்த சூசகமான பேச்சு விஜயின் அரசியல் நுழைவை அதிமுக ஒரு சவாலாக பார்க்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இது அதிமுகவினரிடையே ஒரு உற்சாகத்தையும் விஜயின் ரசிகர்களிடையே ஒரு சிறு கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மறைமுக தாக்குதல் மூலம் அதிமுக தனது அரசியல் எதிரிகளை எதிர்கொள்ள தயார் என்பதை அவர் உணர்த்துகிறார். மேலும் செல்லூர் ராஜு எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டம் யாருக்கும் கூடாது என்றும் எந்த கூட்டத்தையும் கண்டு அதிமுகவினர் பயப்பட வேண்டாம் என்றும் கூறினார். இது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்கூட்டத்தில் கூடிய கூட்டத்தை குறிப்பிடுவதாக கருதப்படுகிறது. இதுபோன்ற கூட்டங்கள் அதிமுகவுக்கு புதியதல்ல என்றும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுக பெரும் மக்கள் கூட்டத்தை கண்டு வளர்ந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் விஜயின் கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்ற செய்தியை அவர் தனது தொண்டர்களுக்கு தெளிவாக உணர்த்தினார். செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சு அதிமுகவின் பலத்தையும் எதிர்கால தேர்தல் வியூகங்களையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. விஜயை ஒரு அரசியல் போட்டியாளராக அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. மேலும் தொண்டர்களை உத்வேகப்படுத்தவும் அவர்களின் மன உறுதியை நிலைநிறுத்தவும் இதுபோன்ற பேச்சுக்கள் அவசியமாகின்றன.